blood report, by suggesting to get a blood report, is it for DNA testing or RH factor or other reasons? இந்த டாக்டர் எனக்கு அந்த ஆர்ஹெச் ப்ராப்ளத்தை பத்தி சொன்னபோது, இந்த மாதிரி தெரியாதனமா ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் போது மரணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னதை கேட்டதுல இருந்து நான் இந்த விஷயத்த சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இனிஷியலா என்னுடைய சஜஷன் வந்து பிளட்ல ஆர்ஹெச் ஃபேக்டர் பிளஸ்ஸா மைனஸாங்கிறத தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு ஏற்றது மாதிரி ப்ரிகாஷன் முறை நடவடிக்கைகள் எடுக்கிறது மட்டும்தான். ஆனா அதுக்கு பிறகு அறிவியல் வளர்ந்துட்டே இருக்கிறதுனால இப்போ உள்ள காலத்துல நாம டிஎன்ஏ மேட்சிங் எல்லாம் கூட அதுல யோசிக்கலாம். டிஎன்ஏ மேட்சிங்னா இப்போ சயின்ஸ் ரொம்ப வளர்ந்ததுனால அந்த மாதிரி பார்க்கணும்னு இல்லை, கோத்திரப்படி பார்க்கணும்னு இல்லை. இதுல சுகர் பேஷண்ட் ப்ராப்ளம் இருக்கா, இதுல கேன்சர் பேஷண்ட் ப்ராப்ளம் இருக்கா, அப்ப இதுல சுகர் பேஷண்ட் ப்ராப்ளத்தை நீக்கிட்டு இதுல கேன்சர் பேஷண்ட் ப்ராப்ளத்தை நீக்கிட்டு கல்யாணம் பண்ணலாம். இல்ல ரெண்டுலயுமே ஒரே ப்ராப்ளம் இருந்ததுன்னா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்றத நாம டிஸ்கரேஜ் பண்ணலாம். ஆனா இந்த காலத்துல அறிவாளிகள் உலகத்துல கம்மி. அவங்க 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 மூப்புல கல்யாணத்தை பத்தி முடிவு எடுக்கிறாங்க. இந்த மாதிரி அறிவியல் பூர்வமா முடிவெடுக்கணும்னு நினைக்கிறவங்க கம்மியாயிட்டு வராங்க. இமோஷனலா முடிவெடுக்கிறவங்க தான் அதிகம். அதனால ஜோசியர்கள் கூட என்ன பண்ணிடுவாங்கன்னா, யாராவது ரெண்டு பேரும் ஏற்கனவே கல்யாணம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீங்க ஜோசியத்தை அட்வைஸுக்கு போனீங்கன்னா அது மனப்பொருத்தம் இருந்தா எல்லாம் போரும், வேற ஒண்ணும் பார்க்காண்டா அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லிடுவாங்க. அது பிராக்டிக்கலான சொல்யூஷன், இன்டெலிஜென்டான சொல்யூஷன் சொல்ல முடியாது. அடுத்தது இப்ப வந்து ஜீன் எடிட்டிங் எல்லாம் கூட வந்தாச்சு. அந்த துறை வளர்ந்துட்டு இருக்கு, இன்னும் வளரணும். இனி இந்த ஜீன் எடிட்டிங்ல ஃபியூச்சர் ப்ராப்ளம் என்ன வருது, அதுவும் கூட ஏதோ ஒரு விஷயம் நியூஸ் படிச்சேன். ஏதோ ஒரு இவங்களுடைய அந்த மேனிப்புலேஷன்ல ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடிய வாய்ப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி ஜீன் மேனிப்புலேட் பண்ணும்போது அது என்ன சைடு எஃபெக்டை உண்டாக்குது அப்படிங்கிறது நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். காலம்தான் பதில் சொல்லணும். இப்போ நாம வந்து ஏசி கண்டுபிடிச்சோம், கார் ஓட்டணும், டேம் கட்டணும். இப்ப வந்து டேம் கட்டினதுனால பூமியினுடைய பேலன்ஸே மாறிட்டுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. உண்மையா பொய்யான ஆண்டவருக்கு வெளிச்சம், ஆனா அப்படி சொல்றவங்க இருக்காங்க. கார் எல்லாம் ஓட்டுறதுனால, இறைச்சி சாப்பிடுறதுனால, முக்கியமா பூமி வெப்பமயமாதல், அது என்ன சொல்லுவாங்க, குளோபல் வார்மிங். இப்படி ஒரு ரிசர்ச் இருக்கு. உண்மையிலேயே வண்டி ஓட்டுறதுனால நடக்கக்கூடிய குளோபல் வார்மிங்கை விட இறைச்சி சாப்பிடுறதுனால குளோபல் வார்மிங் அதிகம். கேட்கிற ஆச்சரியமா இருக்கும். இப்போ குளோபல் வார்மிங் எதனால அப்படி அதிகமாகுது அப்படின்னா, ஒருத்தர் இறைச்சி சாப்பிடுறாரு அப்படின்னா, இறைச்சி சாப்பிடுறதுன்னா இந்திய பண்பாட்டுல இறைச்சி சாப்பிடுறது இல்ல, அமெரிக்க பண்பாட்டுல இறைச்சி சாப்பிடுறது. காலையில பர்கர், மத்தியானம் பர்கர், ராத்திரி பர்கர், அப்படி இறைச்சி சாப்பிட இறைச்சியே கதியா இருக்கக்கூடிய கலாச்சாரமா இருக்கும்போது அவங்களுக்கு இறைச்சியினுடைய கன்சம்ஷன், நுகர்வு, எடுத்துக்கிற அளவு அதிகமாகும். அப்படி எடுத்துக்கிற அளவு அதிகமாகும் போது அந்த அளவுக்கு அவங்களுக்கு இறைச்சி கிடைக்கணும். அப்ப அந்த அளவுக்கு அவங்க ஆடு, மாடு, கோழி, பன்னி எல்லாம் வளர்ப்பாங்க. அப்போ உயிரினங்கள் எண்ணிக்கை அதிகமாகும். உயிரினங்கள் எண்ணிக்கை அதிகமாகும் போது ஆக்சிஜனை உள்ள இழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடக்கூடிய பிராணிகள் எண்ணிக்கை அதிகமாகும். அப்போ அட்மாஸ்பியர்ல கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகமாகும். இனி இந்த விலங்குகளை வளர்க்கிறதுக்கு பொதுவா இவைகள் பெரும்பகுதியும் தாவர உண்ணிகளா இருக்கும். இந்த மாதிரி விலங்குகளை வளர்க்கிறதுக்கு இவங்களுக்கு மேய்ச்சல் நிலம் தேவைப்படும். அப்படி மேய்ச்சல் நிலம் தேவைப்படுறதுக்காக வேண்டி இவங்க காடுகளை அழிப்பாங்க. அப்படி காடுகளை அழிக்கும் போது பொதுவா ஒளிச்சேர்க்கைக்காக வேண்டி மரங்கள் என்ன பண்ணும், கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடும். சுவாசிக்கிற போது அதுவும் ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியிடும். ஆனா ஒளிச்சேர்க்கை நடத்தும் போது அது கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடும். அப்ப அந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு அளவு காற்றுல குறையும். அப்ப அதிகமான மரங்களை, காடுகளை மேய்ச்சல் நிலத்துக்காக வேண்டி அழிக்கும் போது அந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனை கன்வெர்ட் ஆகிற அளவு குறையும். அப்ப அதனாலேயும் கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகமாகும். அப்புறம் இந்த மிருகங்கள் விடக்கூடிய மூச்சு காற்று மட்டுமல்ல, அவைகளுடைய மலங்கள், அதுல இருந்து
மீத்தேன் சம்பந்தமான கெடுதல் விளைவிக்கக்கூடிய வாயுக்கள் எல்லாம், குளோபல் வார்மிங் அதிகப்படுத்தக்கூடிய வாயுக்கள் எல்லாம் வருது. கார்பன் மோனாக்சைடு மாதிரி வாயுக்கள் எல்லாம் வருது. அதுக்கப்புறம் மேய்ச்சல் நிலங்கள் அப்படின்னு வரும்போது புல்லு தான் இருக்கும். புல் மாதிரிப்பட்டது ரொம்ப குறைவான ஆக்சிஜனை தான் தர முடியும், கார்பன் டை ஆக்சைடு தான் கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி பல அடுக்கடுக்கான காரணங்களால இறைச்சி சாப்பிடுறதுதான் குளோபல் வார்மிங்க்கு முக்கியமான காரணம் அப்படின்னு ஒரு ரிசர்ச் இருக்கு. அதனால அண்மையில இன்னொரு ரிசர்ச்சும் படிச்சேன். மரங்கள் கார்பன் டை ஆக்சைட ஆக்சிஜனா மாத்துறது அவ்வளவு அதிகம் இல்ல, காடுகளால அவ்வளவு பெரிய பிரயோஜனம் இல்லைன்னு புதுசா ஒரு கரடி கிளம்பி இருக்கு. இன்னும் ஒரு செய்தியும் படிச்சேன். ஒரு ஏரியில இருந்து திடீர்னு கார்பன் டை ஆக்சைடு வெளியே வந்துதான். அது எங்க போய் உட்கார்ந்து இருந்தது, ஏன் வந்ததுன்னு தெரியாது. அதை சுற்றி இருந்த ஒரு சில கிலோமீட்டருக்கு இருந்த கிராமங்கள், மரஞ்செடி கொடிகள் எல்லாம் திடீர் கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகமானதுனால இறந்து போனாங்க அப்படின்னு ஒரு செய்தி. எப்படியானாலும் அறிவியல் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அது வளரக்கூடிய குழந்தை. அது ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும், புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கும். இன்னைக்கு ஒண்ணு சொல்லும், நாளைக்கு இன்னொன்னு சொல்லும். டீ குடிச்சா கேன்சர் குணமாகும் சொல்லும், அடுத்தது டீ குடிச்சா கேன்சர் வரும்னு சொல்லும். அது அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கோம். பெட்டர் நம்ம பரம்பரையில மூத்தவங்க என்ன சொன்னாங்களோ அதுல நம்ம பிறந்து வளர்ந்துருக்கோம். இது வரைக்கும் நமக்கு பெருசா ஒன்றும் டேமேஜ் வரல. அந்த ட்ரெடிஷன்லயே போகிறது சேஃப்டி. அடுத்த